The FOMC, it was pretty much okay. I was expecting a very large move. ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு நினச்சேன். பட் இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தான் போச்சு. பட் nevertheless, I've been taking a break actually. So markets பார்த்துட்ருக்கேன். Still sitting on my hands, trying to cut that losing streak. Like paper tradeலாம் பண்ணுறோம் ப்ரோ. ஸோ ஏன்னா அந்த லூசிங் ஸ்ட்ரிக்ன்றது வந்து ஒரு it's a duration, it's a curve that happens in every trader's life. So அந்த curve கட் ஆகிற வரைக்கும் I'm planning to do paper. So ஒரு எட்ஜ் வந்ததும் பேக் அகெயின் பூம் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ கரண்ட் PNL I'm still up by $1,200. லைக் போன வாரம் இருந்த அதே இடம் தான். Let's see how this goes. Okay, so daily update. இன்னைக்கு Thursday. It was a pretty good day. Again, sat on my hands, unwanted அதுவும் பண்ணல. Again, pretty good day. I'll update week முடியும் போது probably நாளைக்கும் நல்லா இருந்துச்சுன்னா it will be great. But பார்ப்போம். Because first 2 days was okay-ish, but இன்னைக்கு was pretty good. So நாளைக்கும் if it turned out to be good, everything will be fine. பார்ப்போம். Welcome back. இது week 4 of trying to make $200,000 from Propfirm payouts. அது அந்த சீரீஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இஃப் யூர் நியூ ஹியர் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். இப்போது வீக் 4 எப்படி போச்சு அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். வீக் 1ல I had a live account with traders launch. அது போயிடுச்சு. வீக் 2ல I ended up in a losing streak. வீக் 3ல damn god it was so fucking stressful. இப்போ வீக் 4 எப்படி போச்சு அப்படின்னா, one thing that I decided to on week 4 was not to trade. ஏன் அப்படின்னாக்கா, since this is how actually the entire trading thing works. You will first lose and then you will get an edge, and the edge வந்த உடனே you will go on to a very like வேறு லெவலில் ஒரு வின் ஸ்ட்ரீக் ஒன்று கிடைக்கும். ஸோ ஐ ஹேட் அ 73-day வின் ஸ்ட்ரீக். அதுக்கப்புறமா ஐ வென்ட் டு தி ஸ்டில்ட்டில். ஸோ அந்த வின் ஸ்ட்ரீக் முடிஞ்சதும் ஒரு லூசிங் ஸ்ட்ரீக் ஆரம்பிக்கும். அந்த லூசிங் ஸ்ட்ரீக் முடியும் போது தான் அடுத்த வின் ஸ்ட்ரீக் ஆரம்பிக்கும். ஸோ இட்ஸ் லைக் ஒரு every quarter the market shifts ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி it's a quarterly shift for every trader, at least for me. So that doesn't mean I'm going to be in a losing streak for a quarter, but yeah, that's what I'm trying to say, right? இப்போது இந்த லூசிங் ஸ்ட்ரீக்கை நான் எப்படி உடைக்க முடியும்? சிம்பிள், ஜஸ்ட் பை நான் ட்ரேடிங். ஸோ அதுதான் நான் இந்த வீக் 4 பண்ணேன். என்னடா ட்ரேடே பண்ணலையா அப்படின்னா, இந்த சேலஞ்சுக்குன்னு நான் எடுத்து வச்சுருக்க செட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் நான் எப்பவும் பண்ணுற அந்த ரெகுலர் ட்ரேடிங்ஸை ஐ டென்ட் டூ இட். பட் மற்றபடி ஐ டுக் அ பே ஆஃப் திஸ் வீக் விச் வாஸ் வெரி வெரி குட் வித் மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸ், அண்ட் ஐ ஆல்சோ டுக் அ ட்ரேட் இன் மை லைவ் அக்கௌண்ட். ஸோ தட்ஸ் ஆல் தேர். அதெல்லாம் தட்ஸ் none of that is relevant to this particular video and this particular series, right? So இந்த சீரீஸே வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஒருத்தன் ஆரம்பித்து எப்படி மேலே கொண்டு போக போகிறான் அப்படின்றது தான். இப்போ உங்களுக்கு வர வேண்டிய கேள்வி, பென் அப்போ நீ இன்னொரு அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறனாக்கா உன் ஸ்ட்ரீக்கை உடச்சிட்டியா அப்படின்னா, நோ, அதில் நான் ட்ரேட் பண்ணுறது இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஆல் டுகெதர். அண்ட் இந்த சீரீஸ்க்கு நான் வச்சுருக்க ஸ்ட்ராட்டஜி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ திஸ் இஸ் specifically I tailored it, I custom made this strategy for this particular series மட்டும். அது என்ன ஸ்ட்ராட்டஜின்றதை நம்ம பேயோடு எடுத்தால் பார்ப்போம். கம்மிங் பேக் டு த டாபிக், இப்போது என்னென்ன நான் இந்த வீக்கில் பண்ணுன்றதை வந்து நீங்கள் ஒரு வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீக்கில் மட்டும்தான் I was actually watching charts. In fact, in the entire week I was watching the charts. ஒரு கேனல் பிரிண்ட் ஆகிறதையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். And I didn't place a fucking trade, பட் ஐ டிட் டேக் பேப்பர் ட்ரேட்ஸ். எதுக்கு அப்படின்னாக்கா, பேப்பர் ட்ரேட் பண்ணும்போது ஐ வாஸ் ட்ரைங் டு கல்டிவேட் அ வெரி குட் ஹேபிட். அந்த லூசிங் ஸ்ட்ரீக்லேருந்து திருப்பி வின் ஸ்ட்ரீக் போகிறதுக்கான எட்ஜை வந்து ஐ வாஸ் ட்வீக்கிங் இட் இந்த வாரம் ஃபுல்லாக. ஸோ இஃப் யூ ஆர் வண்டரிங் இந்த வாரம் நம்ம பண்ணது எல்லாம் என்னடா அப்படின்னு நீங்கள் யாராவது நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா, இந்த வீடியோ பார்க்குறதே வேஸ்ட்டு, இவன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்னா தப்பு. ஸோ இந்த வீடியோவில் தான் தேர் இஸ் லாட் ஆஃப் சாசஸ். ஏன் அப்படின்னாக்கா, முக்கியமான விஷயம் எல்லாருமே பண்ணுறது இஸ் blowing your accounts and trying to trade every setup. இங்கே ஒரு செட்டப், இதை இங்கே ஷார்ட் பண்ணுறேன், இங்கே லாங் போகிறேன், இங்கே ஷார்ட் பண்ணுறேன், இங்கே லாங் போகிறேன் அப்படின்ட்டு we all try. I've been there, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். We all try to catch the markets and we try to make money in every fucking move. That is not what you're supposed to do. அதனால தான் I went into this losing streak, because I was trying to complete this challenge
எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பிகாஸ் ஐ ஹேட் அதர் திங்ஸ் டு டூ. பட் இந்த விஷயத்தில் நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னாக்கா, ஐ டிடன்ட் ஃபால் இன் லவ். எஸ், ஃபால் இன் லவ். பொண்ணு கூட கிடையாது, ஏன்னா அப்போ கண்டிப்பாக உருப்படவே மாட்டேன். ஃபால் இன் லவ் வித் த ப்ராசஸ். இந்த பர்டிகுலர் ப்ராசஸோட ஐ டென்ட் ஃபால் இன் லவ். காதல்ன்ற விஷயம் லைஃப்பில் கிடையாது இதுக்கப்புறம். பட் இந்த ப்ராசஸில் ஐ ஷுட் ஹவ் ஃபெல் இன் லவ். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஒரு விஷயமே வந்து ஒரு டைமர் வச்சுட்டு நம்ம வேகமாக ஓடாமல் நம்ம ரசித்து சில விஷயங்கள் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபஸ்ட்டு வென் ஐ வாஸ் இன் திஸ் ரிலேஷன்ஷிப், அப்போ வந்து டெய்லி அவளை பார்க்க மாட்டோமா அப்படின்னு எனக்கு தோணும். அப்புறம் வந்து டெய்லி பார்த்தது வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை பார்க்க மாட்டோமா அப்படின்ட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அது அப்படி தான் இருந்தது. பேசாமல் 24 மணி நேரமும் அவ கூடயே இருக்கலாமே அப்படின்லாம் இருக்கும். ஏன்னா ஐ வாஸ் இன் லவ். என்ன, ஒரு பொண்ணு கூட, ஓகேவா, அ கேர்ள். பட் நான் இந்த லூசிங் ஸ்ட்ரீக்கில் போய் இவ்வளோ ஸ்டூப்பிடாக பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, ஐ டிடன்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். எனக்கு இந்த ப்ராசஸ் மேலே நம்பிக்கை இல்லை அண்ட் ஐ டென்ட் ஃபால் இன் லவ் வித் த ப்ராசஸ். நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஆல்வேஸ் ஃபால் இன் லவ் வித் த ப்ராசஸ். அப்போ தான் அந்த ப்ராசஸ்க்கான எஃபர்ட்ஸ், நீங்கள் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறீங்கன்றது உங்கள் கண்ணுக்கு தெரியாது. பிகாஸ் உங்கள் எஃபர்ட்ஸ் தான் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வாட், டு யுவர் ஸ்கில். அந்த ஸ்கில் தான் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு யுவர் fucking PNL. So, moral of the story, இந்த வாரம் ஃபுல்லாக I was patiently falling in love with the process. எஸ், வெறுப்பாக இருந்தது, செம்ம காண்டாக இருந்தது. பிகாஸ் இந்த வாரம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான மூவ்ஸ் வந்திருக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து ஒரு 15 minute டைம் ஃப்ரேமில் இருக்கும். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக வந்த பியூட்டிஃபுல்லான அழகான மூவ்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த வாரம் மிஸ் பண்ணேன். காரணம் என்னென்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கல்டிவேட் வெரி குட் ஹேபிட். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, ரைட் ஹியர் இஸ் டர்ட்டில் சூப். இதுக்கப்புறம் இந்த மூவை நான்லாம் வந்து இந்த ஃபுல் மூவை எடுத்திருப்பேன், ஓகேவா. பட் இந்த ஃபுல் மூவ் எடுக்காமல் ஐ சாட் அண்ட் ஐ வாட்ச்ட் திஸ் கேண்டில் பிரிண்ட், ஆல் ஆஃப் தீஸ் கேண்டில்ஸ். இது எல்லாம் பிரிண்ட் ஆகிறத வேடிக்கை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் இந்த மூவை எடுத்தேன், ஆனால் நாட் ஆன் திஸ் அக்கவுண்ட், ரைட். ஸோ பேசிக்லி இதையுமே நான் வேடிக்கை தான் பார்க்குறேன். இதையும் லைக் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கீழே விழுந்திருக்கு. பிகாஸ் why did it fall down to sweep all this liquidity இதையெல்லாம் சூப் பண்ணுறதுக்கு தான் மார்க்கெட் கேம் டவுன். தேர்ஸ்டேவும் இந்த ட்ரேடை நான் வந்து மிஸ் பண்ணேன். காரணம் என்ன அப்படின்னாக்கா, லுக் யர் பியூட்டிஃபுல்லான ஷாட். நம்ம இந்த பை சைடை சூப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம இங்கேருந்து we just displayed slower, we created an imbalance. அதுக்கப்புறம் we went straight down respecting every fucking up close candle. We went down into this imbalance. இந்த இம்பேலன்ஸ்குள்ளே தான் நம்ம போனோம். இதையும் பார்த்தேன், ஆனால் இதுலையும் பட்டனை அமுக்கலை. அதுதான் மேட்டர், அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே டியூஸ்டே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தாக்கா, ஆன் அ ஹையர் டைம் ஃப்ரேம், ஆன் அ வெரி கிராண்ட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ், நம்ம என்ன பண்ணியிருக்கோம் டியூஸ்டே, இந்த எல்லாரையும் we swept it here. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, we changed the order flow, change in the state இந்த இடத்துல கிடச்சிருக்கு. அண்ட் தென் பிரேக் இவே கேப் போட்டு மேலே டம்மன்னு ஓடிட்டோம். இந்த ட்ரேடையுமே நான் பார்த்தேன், ஆனால் எடுக்கலை. ஸோ திஸ் இஸ் வேர் I was developing what? Patience. இதுதான் இந்த சேலஞ்சை நான் வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்க போகுது. ஏன்னா இந்த பேஷன்ஸ் இல்லாததுனால தான் I blew my fucking live account, which is actually not very good for a person who have been trading for the past 5 years. So moral of the story, இந்த வாரம் ஃபுல்லாகவே I was just sitting on my hands. Sitting. On hands. I should probably get an iPad, like mostly எழுத கஷ்டமாக இருக்குது. Hopefully you learned a thing or two. இந்த வீடியோக்கு எனக்கு தெரிஞ்ச வியூஸ் ரொம்ப கம்மியாக மட்டமாக இருக்க போகுது. அண்ட் லைக்ஸுமே இந்த வீடியோவுக்கு கம்மியாக மட்டமாக இருக்க போகுது. காரணம் என்னன்னா, this video is boring. And let me break the ice for you. You know what else is boring? Trading.
ட்ரேடிங்குமே போரிங் தான். ட்ரேடிங் இஸ் நாட் ஜாலியாக பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி கிடையாது. ட்ரேடிங் இஸ் ஃபக்கிங் போரிங். இட்ஸ் லைக் த மோஸ்ட் போரிங் ஜாப் இன் த என்டையர் வேர்ல்டுன்னு சொல்லுவேன் நான். அண்ட் இந்த வீடியோ நிறைய வியூஸ் போகாது, நிறைய பேருக்கு இந்த வீடியோ பிடிக்காததுக்கு காரணம் வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் ட்ரையிங் டு கல்டிவேட் குட் ஹேபிட்ஸ். இந்த வீடியோ மூலியமாக நான் எப்படி என்னோடய ஸ்ட்ரீக்கை உடைக்கிறேன், ஒரு குட் ஹேபிட்டை டெவலப் பண்ணுறேன், அதுக்கான எல்லா பேசிக் திங்ஸும் இந்த வீடியோவில் இருக்குது. ஆனால் நல்லது தான் நம்ம யாருக்குமே பிடிக்காது, அதனால் இந்த வீடியோ ஓடாது. பட் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து பார்த்துருந்தீங்கன்னா விச் இஸ் வெரி வெரி குட். ஏன்னா 99.99% பீப்புள் இதை பண்ண மாட்டாங்க. அண்ட் ட்ரேடிங்கில் யார் இந்த 99.99% பீப்புள் ஆர் லூசர்ஸ். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பொறுமையாக உட்காந்து பார்த்து இதிலேருந்து சில விஷயங்கள் நோட்ஸ் எடுத்து, இதுலேயே நிறைய மாரல் வச்சுருக்கேன், அதெல்லாம் நான் அப்படியே சொல்லாமல் இதில் ஈஸ்டர் எக்ஸ் மாதிரி ஒழிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சு நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி பிகம் ப்ராஃபிட்டபிள். அண்ட் ரிமெம்பர், ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் ஆர் த பை ப்ராடக்ட் ஆஃப் யுவர் ஸ்கில். ஸ்கில்லோட பை ப்ராடக்ட் மட்டும்தான், மற்றது எதுவும் கிடையாது. அண்ட் எமோஷன்ஸ் also play a vital role on your skill. Tradingல I would say my personal thing is 20% தான் technical edge. Technical edge is 20%. Balance 80% is psychological. So இதை நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து டக்குன்னு வந்துடும். ஆனால் எல்லாரும் பண்ணுறது என்ன, இதை ட்ரை பண்ணுறாங்களே தவிர இதை கோட்டை விட்டுடுறாங்க. ஸோ அந்த விஷயத்தை, அந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த வீக் 5 நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், we are behind the schedule. I wanted to complete this entire 200K challenge by the end of February. But yes, I am behind the schedule. But நான் போன வீடியோவில் நிறைய பேர் காமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க டோன்ட் லுக் அட் த டைம். அண்ட் ஸோ ஐ ஆம் ஆக்சுவலி ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் டைம். நான் இந்த சீரீஸை நிறுத்த போகிறது கிடையாது. காரணம், ஐ வாண்ட் மேக் இட் பிக், லைக் 200K பே அவுட்ஸ் எடுத்து தான் ஆகணும். ஆனால் அதுக்குன்னு ஒரு டைம் வச்சுருந்தேன்ல, அதை தூக்கிட்டேன். இப்போது ப்ரெஷரே எல்லாம் ஐம் கோயிங் டு ட்ரேட், ஜாலியாக ட்ரேட் பண்ணி அடித்து தூக்க போகிறோம். ஹோப்ஃபுல்லி இந்த வாரம் நல்லா நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா hit the like button, subscribe, and உங்களோட தாட்ஸ் என்னன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் எல்லா காமெண்ட்டையும் படிப்பேன். அப்போ தான் இது எங்கேயோ இருக்க யாரோ அந்த ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Until next video.